சானிட்டரி நாப்கின். இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில், மார்க்கெட்டில், கடையில் இருக்கிற அத்தனை நாப்கினும் எடுத்து லேப் டெஸ்ட் பண்ணால் எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, ரசாயனங்கள் இருக்குது, வாசனை திரவியங்கள் இருக்குது. காற்றோட்டம் இல்லாத ஒரு நாப்கின் தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ஆனால் அந்த நாப்கின் ஒரு மெடிக்கல் ப்ராடக்டாக தான் அந்த கிளாஸ் 5ல் இருக்குங்க. கிளாஸ் 5ல் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு இங்கே வாங்கி கொடுக்குற எந்த அப்பாக்கும், இங்கே எத்தனையோ தந்தைமார்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் மனைவியோ, உங்கள் சகோதரியோ, உங்கள் தாயோ, இல்லை உங்கள் மகளோ என்ன சானிட்டரி நாப்கின் வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னு இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க. ஆனால் ஹோட்டல் போகிறோம், சினிமா தியேட்டர் போகிறோம், நல்ல ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், ஃபெஸ்டிவலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். இன்றைக்கி அந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து ஒவ்வொரு பெண்கள் காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேண்டாம், ஆர்கானிக்காக சர்ஜிக்கல் காட்டன் இருக்கக்கூடிய 5 டெக்னாலஜி ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ கைட்டின் இருக்கிற நாப்கின் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மகப்பேறு மருத்துவமனைக்கு போகலாம், செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான தம்பதியர்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி, பேண்டி லைனர் யூஸ் பண்ணி இயற்கையாக குழந்தை பேர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்டிக்கலாக இருக்குது, நிறையா இருக்குது.